தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையேயான சந்திப்பு நிறைவடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தைலாபுரம் தோட்டத்திற்கு ஆடிட்டர் குருமூர்த்தி வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து தந்தை மகனிடையே மோதல் போக்கு நிலவி வந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்தித்து பேசியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். பல்வேறு விமர்சனங்களை அன்புமணி மீது ராமதாஸ் வைத்திருந்த நிலையில் தொடர்ந்து மோதல் போக்கானது நீடித்து வந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த சந்திப்பானது நிறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா? ஸ்ரீராம், அதாவது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை அன்புமணி சரியாக 9:15 மணி அளவில் சந்திப்பதற்காக உள்ளே சென்றார். சரியாக 45 நிமிடங்கள் இருவரும் சந்தித்து பேசியுள்ளனர். இந்த சந்திப்பின் போது அன்புமணியுடைய 3வது மகள் சம்யுக்தாவும் அவருடன் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கான அந்த சந்திப்பு நிறைவடைந்து அன்புமணி தற்போது புறப்பட்டு சென்றுள்ளார். அதே நேரத்தில் தற்போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதற்காக ஆடிட்டர் குருமூர்த்தி தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அன்புமணி வெளியே செல்லக்கூடிய அதே நேரத்தில் சரியாக ஆடிட்டர் குருமூர்த்தியும் தற்போது பாமக தோட்டத்துக்குள்ளே தற்போது சென்றிருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்த விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியாகாத சூழலில் தொடர்ந்து தற்போது இந்த தொடர்ச்சியாக இந்த சந்திப்புகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஸ்ரீராம், இந்த இருவருக்கும் இடையிலான மோதல் போக்கு அப்படிங்கிறது விரைவில் சீராகும் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவினுடைய மூத்த தலைவர்கள் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்ததை பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த சந்திப்புல என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசப்பட்டிருக்கலாம், இதுல மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் தொடர்பான விவரங்கள் நமக்கு இப்பொழுது கிடைக்கும். ஸ்ரீராம், அதாவது தொடர்ச்சியாக ஏற்கனவே கட்சியில் யாருக்கு அதிகாரம் என்கிற ஒரு போட்டி என்பது தொடர்ச்சியாக பாமகவை நிலவி வருகிறது. ஏற்கனவே முகுந்தனுக்கு பொறுப்பு கொடுத்தது தொடர்பாக தொடங்கிய இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து கட்சிக்குள் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வருவதை மருத்துவர் ராமதாஸ் விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சௌமியா அன்புமணி போட்டியிட்டதை கூட மருத்துவர் ராமதாஸ் விரும்பவில்லை என்கிற ஒரு சூழல் தான் நிலவுகிறது. அதே நேரத்தில் பாமக, அதாவது பாஜக அதிமுகவுடனான கூட்டணி தொடர்பான முரண்பாடுகளும் இந்த முரண்பாடுகளுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது அன்புமணியை கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கி செயல் தலைவராக தற்போது மருத்துவர் ராமதாஸ் நியமித்திருந்தார். இந்த முரண்பாடு தொடர்ந்து அதிகரித்து இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸ் நீக்கி வந்த நிலையில் தான் தற்போது இந்த சந்திப்பு என்பது நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் இந்த சந்திப்பு என்பது நிறைவடைந்திருக்கிறது. தொடர்ந்து இதில் கூட்டணி தொடர்பான விவகாரங்களும் பேசப்படலாம் என்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாஜகவுடனான அந்த கூட்டணி என்பது தொடர்ந்து அன்புமணி வலியுறுத்தி வருவதாக கூறப்படுகிறது. மத்தியில் இணையமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை தருவதற்கு பாஜக தயாராக இருப்பதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது ஆடிட்டர் குருமூர்த்தியோட இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, பேசலாம். தொடர்ந்து செய்தியாளர் கோகுல் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையான சந்திப்பு முடிவடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி உள்ளிட்டோர் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருக்காங்க. என்னென்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம், அந்த சந்திப்பு தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். நிச்சயமா தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து வந்திருக்கக்கூடிய நிலையில ஆடிட்டர் குருமூர்த்தி மற்றும் சைதை துரைசாமி இருவரும் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்திற்கு மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பேசுவதற்காக சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இருவரும் ஒரு சமாதான முயற்சியில ஈடுபட்டிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்குது. சைதை துரைசாமி ஏற்கனவே அந்த முயற்சியில ஒரு தடவை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்து பேசினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசும்போது மரியாதை நிமித்தமாக மருத்துவர் ராமதாஸை சந்தித்து வந்ததாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து சைதை துரைசாமி, அதே போல ஆடிட்டர் குருமூர்த்தி, டாக்டர் வைத்தியலிங்கம், அதாவது ஏற்கனவே கடந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில பாமக சார்பில் போட்டியிட்ட வைத்தியலிங்கம் உள்ளிட்ட பலரும் சமாதான முயற்சியில் இருவரையும் மீண்டும் ஒரு சேர கட்சி பணி ஆற்றுவதற்கான சமாதான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசியதற்கு பின்னர் தற்பொழுது இருவரும் இந்த சந்திப்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து, அன்புமணி ராமதாஸ் நேரில் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பேசினால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எட்டப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில தான் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து பேசினார். இருவரும் 45 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்த பிறகு தற்பொழுது ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் சந்தித்திருப்பதும் ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இருவரிடமும் மருத்துவர் ராமதாஸ் சில கருத்துக்களை முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கட்சியில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த கருத்துக்களை அன்புமணி ராமதாஸிடம் இவர்கள் தெரிவித்து ஒரு ஒத்த கருத்து ஏற்பட்டு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மீண்டும் பாமக ஒரு தேர்தல் களத்தை
சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்காக தான் இந்த முயற்சியில இருவரும் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. சைதை துரைசாமி தொடர்ந்து இந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டு வந்தார். தற்பொழுது வெளிப்படையாகவே தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருக்கார். அவரோடு ஆடிட்டர் குருமூர்த்தி வந்திருக்கார். இருவரும் ஒரு சமாதான முயற்சியில தான் இந்த முயற்சியில ஈடுபட்டிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்குது. கண்டிப்பா கோகுல், இப்போ இன்னும் ஒரு ஆண்டுகள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துல எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பேசுபொருளா மாறி இருக்கு? விரைவில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல பாமக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் நடைபெறக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு, இந்த பிரச்சனை என்பது பாமக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. பெரும்பாலான நிர்வாகிகள் இருவரும் இணைந்து மீண்டும் கட்சி பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து சமாதான முயற்சியில அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டாலும் கூட இது போன்று மத்தியஸ்தம் செய்யக்கூடிய சிலர் தொடர்ந்து அது போன்ற முயற்சியில ஈடுபட்டாங்க. சைதை துரைசாமி ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் கட்சியும் ஒன்றிணைய வேண்டும், அதிமுகவும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். மீண்டும் அதிமுக ஆட்சியில் அமர பாமக உள்ளிட்ட கட்சிகளை அந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கான முயற்சியிலையும் சிலர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் பாமகவில் ஒரு உட்கட்சி பிரச்சனை பெரிய அளவில் நடந்திருப்பது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் இல்லாமல் அந்த கூட்டணியில் பாமக இடம்பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட நபர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அதற்கான முயற்சியில் தான் இருவரையும் இணைத்து வைப்பதற்கு சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியில் தான் தற்போது சைதை துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளிட்டவர்களாம் ஈடுபட்டிருக்கார்கள். இவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது பாமகவை பாஜக அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கு செய்வதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கக்கூடும். அதற்காக கூட கட்சியை பலப்படுத்தி மீண்டும் கட்சி இணைந்து மீண்டும் ஒரு பலமான கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில கூட ஈடுபட்டிருக்காங்க. அதற்கு முன்னோட்டமாக இந்த உட்கட்சி பிரச்சனையை முதலில் முடிவு கட்ட வேண்டும், இருவரையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த சமாதான முயற்சியில இருவரும் இறங்கியிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. கண்டிப்பா கோகுல், ஒரு சிலருடைய விமர்சனத்தை பொறுத்தளவு இது அரசியல் ரீதியா பார்க்கக்கூடாது, குடும்பத்து உறுப்பினர்களுக்கு இடையிலான பிரச்சனையா தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் தலைவர்கள் சொன்னதை பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த ராமதாஸ் அன்புமணி இடையிலான சந்திப்புல அவங்களுடைய மகள்களும் இருந்தது இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அதை எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? நிச்சயமா, அதாவது இந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை தான் என்றே பலரும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனை வெளிப்படையாக செய்தியாளர் சந்திப்பில் மருத்துவர் ராமதாஸ் பேசியது அரசியல் ரீதியான பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டது. அடுத்த கட்டமாக இந்த பிரச்சனை கட்சியில் ஒரு பிளவை ஏற்படுத்தும் வகையில இரண்டாக கட்சி பிளவுபடும் என்ற கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நிலையில பாமகவை பலவீனப்படுத்தக்கூடிய வகையில இந்த பிரச்சனையாக இருந்தது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்று சொன்னாலும் கூட அரசியல் ரீதியாக அந்த பிரச்சனை ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும் வகையில பூதாகாரமாக வெடித்திருக்கக்கூடிய நிலையில பிரச்சனையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய முயற்சியில முதற்கட்டமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஈடுபட்டார்கள், அவரோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஈடுபட்டார்கள், கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில்தான் அன்புமணி ராமதாஸ் நேரடியாக சந்தித்து பேசினால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தான் அன்புமணி ராமதாஸ் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸை தன்னுடைய மகளோடு வந்து சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர், அந்த சந்திப்புக்கு பின்னர் இந்த சமாதான முயற்சியில் ஈடுபடக்கூடிய சிலர், அதாவது சைதை துரைசாமி போன்றோர் தற்பொழுது தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்திருப்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சில நாட்களில் மருத்துவர் ராமதாஸ் சில கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். அந்த கருத்துக்களை அன்புமணி ராமதாஸ் ஏற்றுக்கொண்டால் சமாதானம் என்பது வெளிப்படையாகவே அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் பாமக நிர்வாகிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி கோகுல் விவரங்களுக்கு.